ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம சூப்பரான குர்த்தி பலாசோ பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ்லாம் இங்கே நான் எழுதி வச்சுருக்கேன். டாப் லென்த்து, ஷோல்டர், செஸ்ட்டு, பஸ்ட்டு, வெய்ஸ்ட், வெய்ஸ்ட் லென்த், ஹிப் ரவுண்ட், ஆர்ம் ஹோல், ஆர்ம் ரவுண்ட். ஸ்லீவ் லென்த் வந்து எனக்கு 14 inches ஸ்லீவ் லென்த் வேணும். நான் அதுக்கு 4 கேட்டகரிஸாக 5ல், 8ல், 12ல் அண்ட் 14ல் ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் நான் எழுதி வச்சுருக்கேன். நம்ம இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணும்போது ஸ்லீவ்ஸ் நல்லா ஃபிட்டடாக அழகாக வரும். தென் இங்கே வெய்ஸ்ட் லென்த் அண்ட் ஹிப் லென்த்லாம் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ இல்லை ஒரு ரெஃபரன்ஸ் பிக்சரை நான் இதோட அட்டாச் பண்ணுறேன். குர்த்தி டிராஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷோல்டர் மேனிப்புலேஷன் ஒன்று இருக்குது. நம்ம அதை பற்றி கொஞ்சம் இங்கே டீட்டெயில்டாக நோட்டில் பார்த்துடலாம். தென் நம்ம டிராஃப்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இதை வந்து ஒரு ஃபேப்ரிக்காக அசியூம் பண்ணிக்கோங்க. இது ஃபோல்டட் பிளேஸ், கிளாத்தில் இது ஃபோல்டடாக இருக்கணும் அண்ட் இது ஷோல்டர். இப்போது நமக்கு ஷோல்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் இருக்குது. அது 7.5. ஷோல்டருடைய ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் 7.5. நம்ம அதை இங்கே மார்க் பண்ணிக்கலாம். 7.5 அப்படிங்கிற மெஷர்மெண்ட் வந்து எல்லாருக்குமே எல்லா சைஸுக்குமே இதுதான். நெக்ஸ்ட்டு நெக் வித்துக்கு வந்து 2.5. இதுவுமே ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட். இது எதுக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணுறோன்னா, ஷோல்டர் ஸ்லோப் எவ்வளோ யாருக்கு எந்தெந்த பர்சனுக்கு வருங்கிறத நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த மெஷர்மெண்ட் யூஸ் ஆகும். ஸோ இங்கேருந்து இங்கே 7.5 அண்ட் இங்கே நெக் வித்துக்கு 2.5. 7.5லேருந்து கீழே ஒரு 1 inch டவுன் நம்ம இங்கேருந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். சுடிதார் ஸ்டார்ட் பண்ணும் போது நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம அடுத்தது இதில் ஒரு சின்ன மேனிப்புலேஷன் பண்ணணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஒருவேளை நமக்கு வந்து என்னோட இங்கே ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து எனக்கு 14.5 என்னோட ஹாஃப் ஆஃப் மெஷர்மெண்ட் 7.25. ஸோ எனக்கு இந்த 7.5 ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டுக்கு முன்னாடியே என்னோட ஆக்சுவல் ஹாஃப் ஆஃப் ஷோல்டர் வந்து லை ஆகிடும். ஒருவேளை நம்மளுடைய ஷோல்டர் வந்து 16 இருக்கு, அப்போ ஹாஃப் ஆஃப் ஷோல்டர் இஸ் 8. ஸோ 7.5க்கு பியாண்ட் தள்ளி இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் டைரக்டாக இங்கேருந்து இங்கே என்ன உங்கள் மெஷர்மெண்ட்டோ அதை டிவைட் பை 2 பண்ணி டைரக்டாகவே இங்கே மார்க் பண்ணிக்கலாம். 8னா இங்கே 8 மார்க் பண்ணி அதுலேருந்து 1 inch டவுனு டைரக்டாக போய்க்கலாம். அப்படி இல்லை, ஷோல்டர் வந்து 7.5க்கு கம்மியாக இருக்கும்னா நம்ம இங்கே 7.5 மார்க் பண்ணிவிட்டு தென் நம்மளுடைய அடுத்த ப்ரொசீஜரை பண்ணலாம். ஸோ எனக்கு இப்போ 7.25 இங்கே எனக்கு லை ஆகும். ஒரு 0.25 முன்னாடி கரெக்டாக. இது என்னோட இப்போ இது என்னோட மெஷர்மெண்ட். இப்போ நம்ம எங்கே நெக் டெப்த்து வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஷோல்டரை நம்ம டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் வந்து இந்த ஷோல்டர் ஃபால் ஆகாது. இப்போ 1 inch நெக் டெப்த் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ என்னுடைய ட்ரெஸ்ஸுக்கு 1 inch தான் வைக்க போகிறேன் அப்படின்னா, உங்களோட ஆக்சுவல் ஷோல்டர் இருக்கு இல்லையா, அது டிவைட் பை 2 பண்ணி என்ன வந்துச்சோ அதை அப்படியே விட்டுறலாம். 7.25 என்னுடைய இதுபடி 1 inch நான் நெக் டெப்த் வைக்கிறேன்னா நான் 7.25 அப்படியே நிறுத்திக்கினா எனக்கு அங்கே எந்த ஒரு ஷோல்டர் மேனிப்புலேஷனும் தேவைப்படல. ஒருவேளை 2 inches டெப்த் அப்படின்னா ஒரு 0.25 மட்டும் உள்ளே வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கணும். உங்கள் ஆக்சுவல் மெஷர்மெண்ட்லேருந்து 0.25 உள்ளே வாங்க. நம்பர் அதுதான் 2 inch நெக் டெப்த்துக்கு. 3 inch நெக் டெப்த்துனா அகெயின் ஒரு 0.25 உள்ளே வரணும். மறுபடியும் 4 inch நெக் டெப்த்துனா அகெயின் ஒரு 0.25 உள்ளே வரணும். 5 inchesனா மறுபடியும் ஒரு 0.25. 6 inchனாலுமே மறுபடியும் ஒரு 0.25 உள்ள வரும். 7 inch நெக் டெப்த் வேணும்னா அகைன் ஒரு 0.25 உள்ள வாங்க. 7ஓட நிறுத்திடணும். நாம வந்து ஷோல்டரை வந்து டிடக்ட் பண்றது. ஒருவேளை 7க்கு மேல எனக்கு நெக் டெப்த் வேணும், 8 inches ஒரு 9 inches அந்த மாதிரி நம்ம போகணும்னா அதுக்கு மேலே நம்ம மைனஸ் பண்ணக்கூடாது. பண்ணால் நமக்கு ஸ்ட்ராப் லென்த்தே கிடைக்காது. ஸோ 7ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுவே வந்து அதுக்கு மேலே நம்ம டெப்த்து கொடுத்தாலுமே அது நமக்கு ஷோல்டர் நல்லா ஹோல்ட் பண்ணிக்கும்.
ஸோ 7 inches நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும் ஷோல்டரை டிக்ரீஸ் பண்ணுறது. ஸோ இப்போ இங்கே இதில் நான் இப்போ இங்கே மைனஸ் பண்ணிட்டே வந்திருக்கேன் 0.25 7 inches வரைக்கும் 0.25 பண்ணியிருக்கேன். அது வந்து டோட்டலாக எத்தனை 0.25 பண்ணியிருக்கேன்னா 1.5 inches நான் உள்ளே வந்திருக்கேன். இப்போ நீங்கள் ஒருவேளை 7 inches நெக் டெப்த்துன்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க பேட்டர்ன் போட போகிறீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய ஷோல்டர் டிவைட் பை 2 வர ஆன்சரில் -1.5 பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த மாதிரி இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உள்ள டிக்ரீஸ் பண்ணிக்கணும். இதுதான் ஷோல்டர் மேனிப்புலேஷன். நம்ம இப்போ டிராஃப்ட் பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியர் ஆகும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு மேலே ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஃபோல்டு இருக்குது எனக்கு. as I said before, நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே 7.5 ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் ஃபோல்டட்லேருந்து இங்கே 7.5 எடுத்துக்கலாம். 1 inch டவுன், இங்கே 2.5 inches நெக் வித். இப்போ எனக்கு வந்து நெக் டெப்த். அப்புறம் இன்னொரு விஷயம், இது பேக் நெக்குக்கு மட்டும்தான். பேக் நெக் வந்து எவ்வளோ டீப் போகிறோமோ அதுதான் நம்மளுடைய ஷோல்டர் எஃபெக்ட் பண்ணும், ஃப்ரண்ட் நெக்குக்கு கிடையாது. ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ டீப்பாக வச்சாலும் அது வந்து நம்ம ஷோல்டர் எஃபெக்ட் பண்ணாது, ஒன்லி ஃபார் பேக் நெக். ஸோ பேக் நெக் எவ்வளோ இருக்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே. இப்போ நான் எனக்கு வந்து 6 inches வேணும் எனக்கு. ஸோ நான் 6 inches இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். என்னோட ஆக்சுவல் ஷோல்டர் வந்து 14.5 டிவைடட் பை 2 7.25. நான் இதை இங்கே மார்க் பண்ணுறேன். எனக்கு என்னோட ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டோட முன்னாடி வந்துருச்சு. எனக்கு இப்போ நெக் டெப்த் வந்து 6 inches வேணும். 0.25 உள்ள நான் என்னுடைய ஷோல்டரை டிக்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ 1 inchனா நம்மளுடைய ஆக்சுவல் ஹாஃப் ஆஃப் ஷோல்டர் அப்படியே வச்சிடலாம். நான் இப்போ 6 inch வர்றதுனால இது 1 inch நம்மளுடைய ஆக்சுவல் ஷோல்டர், ஹாஃப் ஆஃப் ஷோல்டர் 1 inch அப்படியே இருக்கட்டும். இப்போ அதுலேருந்து உள்ள நான் 0.25 வரேன். 2 inchக்கு முன்னாடி உள்ளே வந்திருக்கேன். 3 inch அகைன் 0.25, 4 inch, 5 inch அண்ட் 6 inch. நான் அத்தனை வாட்டி உள்ள 0.25 டிக்ரீஸ் பண்ணால் என்னோட ஷோல்டர் வந்து இங்கே தான் ஆக்சுவலாக எவ்வளோனா 6 inches. அதாவது 7.25 என்னோட ஆக்சுவல் மெஷர்மெண்ட். அதுலேருந்து நான் 1.25 டிக்ரீஸ் பண்ணியிருக்கேன் அக்கார்டிங் டு அவர் ஷோல்டர் மேனிப்புலேஷன். நான் இப்போ என்னுடைய ஷோல்டர் இங்கே தான். இப்போ நம்ம கொடுக்கறது எல்லாமே சீம் அலவன்சஸ் இல்லாமல் நம்ம கொடுக்குறோம். நான் அதுக்கப்புறம் தான் ஷோல்டர் அண்ட் ஆர்ம் ஹோல் ஜாயினிங் எல்லாத்துக்குமே அதுக்கப்புறம் தான் நம்ம சீம் ஆட் பண்ணுவோம். ஸோ இது ஆக்சுவல் பாடி மெஷர்மெண்ட் இங்கே இருக்கும். ஓகே, நம்ம இதை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஆர்ம் ஹோலுக்கு என்ன பண்ணலாம்? ஆர்ம் ஹோலுக்குமே ஒரு சின்ன ஒரு கேல்குலேஷன் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆர்ம் ஹோல் வந்து ஒவ்வொரு இன்ச் நம்ம இங்கே டெப்த் இன்க்ரீஸ் ஆகும்போது ஷோல்டர் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுதுல்ல, அதே மாதிரி ஆர்ம் ஹோலுக்கு ஃப்ரண்ட்டுக்கு எப்போவுமே நம்ம இன்வெர்ட்ஸ் கொஞ்சம் தள்ளி உள்ளே வச்சு தானே கட் பண்ணுவோம். அந்த இன்வெர்ட்ஸ்க்கு வந்து சில ரூல்ஸ் இருக்குது, அது என்னன்னு பார்த்துடலாம். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் இன்வெர்ட்ஸ்க்கு 1 and 2 inch நெக் டெப்த்தாக இருந்தால் நமக்கு வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் 3/4 inch உள்ளே வரணும். 3 and 4 டெப்த்தாக இருந்தால் 1/2 inch உள்ளே வரணும். 5 and above 0.25 வந்தால் போதும். 0.25 inches உள்ளே வந்தால் போதும். இதுதான் வந்து ஃப்ரண்ட் இன்வெர்ட் ஆர்ம் ஹோலுக்கு. நான் இப்போ உங்களுக்கு டிராஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து நெக் வித்துக்கு வந்து செஸ்ட் டிவைடட் பை 12 பண்ணிங்கன்னா நெக் வித் எவ்வளவோ அது வந்துடும். எனக்கு இங்கே 33.5 டிவைடட் பை 12 இஸ் 2.75. எனக்கு இனிமேல் இதுதான் என்னோட மெஷர்மெண்ட். ஆர்ம் ஹோல் டெப்த். ஆர்ம் ஹோல் டெப்த் எப்படி கண்டுபிடிக்கணும்னா செஸ்ட் டிவைடட் பை 6, அதுதான் நம்ம ஆர்ம் ஹோல் டெப்த். நம்ம இப்போ புதுசாக கண்டுபிடிச்ச நம்மளுடைய ஷோல்டர்லேருந்து அதுலேருந்து டவுனில் 5.5 ஸ்லோப்புக்கு கீழே. ஓகே, ஸ்லோப் இனிமேல் ஸ்லோப் தான் கணக்கு, நமக்கு இது கணக்கு கிடையாது, நம்ம கட் பண்ணிடுவோம். இதுதான் நம்மளுடைய ஆக்சுவல் ஷோல்டர் லைன். அதில் இருந்து 5.5 நான் டவுன் பண்ணிக்கிறேன். அது நம்மளுடைய செஸ்ட் லைன். நான் அதை அப்படியே ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். இங்கே அந்த 6 inches ஷோல்டர் லைனை நான் இங்கேயும் 6 inches வச்சு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன்.
எந்த மெஷர்மெண்ட்ஸும் எதுவுமே கிடையாது. அப்படியே நீங்கள் நம்மளுடைய ஃப்ரெஞ்ச் கர்வை வச்சு ஒரு கர்வ் கொடுத்துக்கோங்க. இது நம்மளுடைய பேக் ஆர்ம் ஹோல். இப்போ நெக்ஸ்ட் வந்து செஸ்ட் லைனில் வந்து செஸ்டோட மார்க்கிங் பண்ணிடலாம். 33.5 டிவைடட் பை 4, 8.3. இது என்னுடைய ஆக்சுவல் பாடி மெஷர்மெண்ட் 8.3. நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கும் போது எப்போவுமே கரெக்டாக என்ன பாடி மெஷர்மெண்ட்டோ அதை அப்படியே தான் நம்ம எடுக்கணும். உங்களுக்கு லூஸ் வேணுமா ஃபிட் வேணுமா அப்படிங்கிறத நம்ம டிராஃப்ட் பண்ணும்போது தான் டிசைட் பண்ணோம். பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது கிடையாது. ஸோ ஆக்சுவல் பாடி மெஷர்மெண்ட்டை நீங்கள் அப்படியே எடுத்துருங்க. இங்கே நம்ம என்ன வேணுமோன்றதை நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து என்னுடைய பாடி ஆக்சுவல் பாடி வந்து 33.5 டிவைட் பை 4 இஸ் 8.3 நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ என்ன ஃபிட் வேணும்னு நான் டிசைட் பண்ணணும். இதில் நம்ம ஈஸியே கொடுக்காம எந்த ஒரு கம்ஃபர்டபுளுக்கு ஒரு ஈஸியே கொடுக்காம எக்ஸாக்ட் பாடி மெஷர்மெண்ட் வச்சிங்கன்னா அது சூப்பர் ஃபிட் குர்த்தி. அது வந்து உங்களால் அப்படியெல்லாம் போட முடியாது. பின்னாடி ஜிப் வச்சாதான் போட முடியும். ரொம்ப டைட்டாக இருக்கும். ஆனால் அழகாக இருக்கும் பார்க்க. உள்ள சூப்பர் ஃபிட்டில் இருக்கும். அது 0.25 கொடுத்தீங்கன்னா ஒரு கன்வீனியண்ட்டாக ஒரு ஃபிட்டில் இருக்கும். 0.5 ஈஸ் இங்கே கொடுத்தீங்கன்னா அது மீடியம் ஃபிட். 0.75 to 1 inch கொடுத்தீங்கன்னா அது லூஸ் ஃபிட். இப்போ எனக்கு வந்து லூஸ் ஃபிட் இருந்தால் ஓகே. ஸோ நான் இங்கேருந்து 1 inch கொடுத்துக்கிறேன். இனிமேல் இதுதான் என்னுடைய இந்த இடத்துல எனக்கு இதுதான் செஸ்ட் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம நம்மளுடைய ஆர்ம் ஹோல் வந்து எவ்வளோ இருக்குன்றத நம்ம மெஷர் பண்ணி பார்ப்போம். அப்போ நான் பாடியிலேருந்து எடுத்த ஆர்ம் ஹோலும் இதுவும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். ஒருவேளை மேட்ச் ஆகலைன்னா இந்த செஸ்ட் லைனை நம்ம அப் ஆர் டவுன் ஷிஃப்ட் பண்ணி வரைவோம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு இங்கே 16 inches வரணும். இது வந்து பேக்காக நம்ம ஃப்ரண்ட்டையும் வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டு அப்புறம் கேல்குலேட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த லைனோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அதுலேருந்து 6 inch நெக் டெப்த்துக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 0.25 உள்ளே வரணும். ஃப்ரண்ட் இன்வர்ட்ஸ் கட்டு யூஸ்வலாக 5 and above 0.25 உள்ளே வரணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ நான் இங்கே 0.25 உள்ளே வரேன். இதை அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போட்டுட்டு மிட் பாயிண்ட்டை நீங்கள் அப்படியே அதை கர்வ் பண்ணிடலாம். தட்ஸ் இட். நீங்கள் இப்போ இதை மெஷர் பண்ணி பார்க்கலாம் நமக்கு 16 inches வருதான்னு. இது வந்து ஆக்சுவலாக ட்ரெஸ் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் த பாடி. இதுக்கப்புறம் தான் நான் சீம் அலவன்சஸ் தனியாக கொடுக்க போகிறேன் 0.5. ஸோ நான் அதனால் இதை அப்படியே இதில் மெஷர் பண்ணி பார்க்குறேன். எயிட் inches வருது. நான் அதை அப்படியே கீழே இங்கே கொடுத்து என்னுடைய ஃப்ரண்ட் கர்வையும் அப்படியே பார்த்துக்கிறேன். எனக்கு 16.5 அதுக்கு ஒரு 1 point கம்மியாக வருது. என்னோட ஆக்சுவல் மெஷர்மெண்ட் 16 இல்லையா, எனக்கு 16 point வருது. ஓகே தான். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு லூஸ் ஃபிட் தான் கேட்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்து 16.5 வந்தால் ஓகே தான். அதனால நான் அப்படியே விட்டுடுறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா கரெக்டாக தான் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ எனக்கு வந்து லூஸாக இருக்குது, கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நான் இதை வந்து ஒரு 0.25 மேலே ஏற்றி திருப்பி இந்த லைனை ட்ராப் பண்ணி கர்வ் நம்ம வரையணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மெஷர் பண்ணும்போது எனக்கு என்னோட இது கரெக்டாக வந்துருச்சு, எனக்கு ஓகே. ஒருவேளை நான் மெஷர் பண்ணும்போது எனக்கு 15 inches தான் வந்திருக்கு. என்னுடைய ஆர்ம் ஹோல் 16, பட் எனக்கு 15 inches தான் இங்கே வந்திருக்குன்னா ஸோ எனக்கு டைட்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ டைட்டாக இருந்தால் நம்மளால வேர் பண்ண முடியாது. அதனால இந்த ஆர்ம் ஹோல் டெப்த்தை நம்ம கொஞ்சம் கீழே ஷிஃப்ட் பண்ணி வரையணும். ஸோ 0.5 கீழே ஷிஃப்ட் பண்ணி லைன் போட்டு அகைன் இந்த கர்வ் எல்லாம் இதே மாதிரி மார்க் பண்ணோம்னா நம்ம அப்போ வந்து இதை மெஷர் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக நம்மளுடைய 16 inches வந்துடும். ஆர்ம் ஹோல் கண்டுபிடிக்க கேல்குலேஷன் பண்ணியிருந்தோம்ல, செஸ்ட் டிவைடட் பை 6 பண்ணி நமக்கு அங்கே 17 inches வந்தது. நம்ம இதை கேல்குலேட் பண்ணும்போது 17 inches வந்ததுன்னா லூஸாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம 0.5 மேலே நம்ம இந்த லைனை மேலே வரைஞ்சி திருப்பி இந்த கர்வ்ஸை கொடுத்து செக் பண்ணி பார்க்கணும். இப்படி தான் நம்ம இதை வந்து நம்ம கேல்குலேட் பண்ண முடியும் ஆர்ம் ஹோல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ வெர்டிக்கல் மெஷர்மெண்ட்ஸ்லாம். பஸ் பாயிண்ட் இஸ் 10. எனக்கு பஸ் பாயிண்ட்னா நம்மளோட நிப்பிள் பாயிண்ட். செகண்ட் வந்து வெயிஸ்ட் லென்த் 15.5 அண்ட் ஹிப் லென்த் இஸ் 22. வெர்டிக்கல் லைன்ஸ் எல்லாமே மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிட்டேன். அது லைன் கொடுத்துடலாம். அண்ட் ஃபுல் லென்த் லாஸ்ட்டாக நம்ம ஃபுல் லென்த் மார்க் பண்ணிக்கணும். ஃபுல் லென்த் ஆஃப் த டாப். இப்போ நம்ம ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணிட்டே வருவோம். எனக்கு இங்கே வந்து பஸ்ட் வந்து 34. ஸோ 34 டிவைடட் பை 4 8.5.
இங்கே எப்போவுமே இந்த செஸ்ட் மெஷர்மெண்ட் தான் நமக்கு இந்த குர்த்தியை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். பஸ்ட்டு வந்து இங்கே கிடையாது. ஸோ பஸ்ட் இப்போ நான் இங்கே எடுத்திருக்கிறது வந்து ஆக்சுவல் பஸ் மெஷர்மெண்ட் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே இடத்துல நோ ஈஸ், இங்கே ஈஸ் கொடுக்கக்கூடாது. ஈஸ் கொடுத்தீங்கன்னா நமக்கு ஷேப்லெஸ் ஆகிடும் குர்த்தி. ஸோ பஸ் பாயிண்டில் இது பஸ்ட் லைன், ஈஸ்ட் கொடுக்கக்கூடாது. செஸ்ட் லைன் இது வேஸ்ட் லைன். நெக்ஸ்ட் இது ஹிப் லைன். ஸோ நோ ஈஸிங்க. இப்போ நெக்ஸ்ட் வேஸ்ட் லைனுக்கு வந்து எனக்கு வேஸ்ட் இஸ் 35. ஸோ டிவைடட் பை 4, 8.75. எனக்கு இப்போ நான் இங்கே டிசைட் பண்ணிக்கலாம் எனக்கு எவ்வளோ ஈஸ் எனக்கு இடுப்பு கிட்ட வரணும்னு. 1 inch கொடுத்துக்கிறேன். ஹிப் ரவுண்ட் மெஷர்மெண்ட் இஸ் 43. 43 divided by 4 is 10.75. நமக்கு இங்கே ஸ்லிட் வரும் இல்லையா, அதனால நமக்கு 1 inch கொடுக்கணும்ல அவசியம் இல்லை. 0.5 கொடுத்தாவே போதும் ஸ்லிட் வர்றதுனால. ஸோ 10.75 ப்ளஸ் ½ inch, 10.75 ½ inch கொடுத்துக்கிறேன் ஈஸ். இப்போ இது இந்த லைன்ஸ் எல்லாம் அப்படியே நம்ம மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே முக்கியமான ஒரு கர்வ் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த கர்வ் வந்து நம்ம பாடிக்கு சூப்பர் ஃபிட் இந்த இடத்துல கர்வ்னால தான் வரப்போகுது. அது எப்படி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பஸ் லைனுக்கும் வெயிஸ்ட் லைனுக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாம். 2.75. ஓகே, ரேண்டமாக ஒரு சின்ன கோடு ஃப்ரெஞ்ச் கர்வில் ஒரு மார்க்கிங் நம்ம இங்கே பண்ண போகிறோம். இந்த இடத்துல நான் இங்கே நிறைய மார்க்ஸ் பண்ணியிருக்கேன். இங்கே குர்த்திக்கு இந்த மார்க்கிங் மட்டும் போதும். அது எப்படி பண்ணுறதுன்னா இந்த டிப்பில் இருந்து அப்படியே மெஷர் பண்ணிக்கிட்டே வாங்க. மெஷர் பண்ணிட்டு 10 inches எங்கே வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் கொடுங்க. நான் இங்கே அதை தான் பிளாக்ல மார்க் பண்ணியிருக்கேன் சைடு. இந்த மார்க்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நம்ம இங்கே இந்த கர்வை வந்து வரைய முடியும். ஸோ நான் இந்த சைடு நம்ம இப்போ 10 inches எடுத்து மார்க் பண்ணோம்ல, அதை நான் இங்கே வைக்கிறேன். பஸ் லைன் மேலே நம்ம ரவுண்ட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது மேலே வச்சு அது எந்த இடத்துல அதை மார்க்கிங் கொடுக்குதோ நான் அது வரைக்கும் இந்த மிட் பாயிண்ட்டுக்கு போகிறேன். அப்படியே கர்வ் ஃப்ரெஞ்ச் கர்வை திருப்பி மறுபடியும் அதே இதுவை இந்த மிட் பாயிண்ட்ல வச்சு என்னோட மெஷர்மெண்ட் எங்கே போதோ அது வரைக்கும். ஓகே, அந்த கர்வை நான் அதாவது ஃப்ரெஞ்ச் கர்வை நல்லா க்ராஸ் பண்ணி அது எங்கே போதோ அந்த ஷேப்பை நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் என்ன ஷேப் கொடுக்குதோ ஃபாலோ பண்ணுறேன். இங்கேருந்து 10 inches எடுத்த பாயிண்ட், அந்த பாயிண்ட் சைடு அதை நான் எடுத்து இங்கே வைக்கிறேன். அந்த லைனை கரெக்டாக ஓகேவா இந்த லைன் மேலே வைக்கிறேன். வச்சு எனக்கு அங்கே ஒரு கர்வ், இதை அப்படியே திருப்பி இந்த இடத்துல வச்சு என்னுடைய வெயிஸ்ட் லைனில் ஒரு கர்வ். அவ்வளோதான். செஸ்டையும் இதையும் அப்படியே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் அப்படியே நம்ம ஹிப்பையும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே அதே தான். இதுதான் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சு நமக்கு கிடைக்க போகிற ஆக்சுவல் பாடி மெஷர்மெண்ட்டோட குர்த்தி. இப்போ தான் நம்ம சீம் அலவன்சஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். நான் இங்கே வந்து ½ inch மேலே ஷோல்டருக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி ஆர்ம் ஹோலுக்கும் ஸ்லீவ்ஸ் வர இடம் இல்லையா, நம்ம அங்கே ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ ½ inch கட் பண்ணி விட்டு நான் கொடுத்துருக்கேன். நான் இது பேக்குக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். கட் பண்ணும் போது நான் ஃப்ரண்ட்டுக்கும் கொடுப்பேன். இப்போ இங்கே வந்து 1.5 உள்ள கிளாத் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம்ல சீம் அலவன்சஸ், எல்லா இடத்துலையும் 1.5 நான் கொடுக்குறேன். இந்த மெஷர்மெண்ட் நான் அகைன் இதையே வச்சு கொடுக்குறேன். இதெல்லாம் அப்படியே லைன் ட்ரா பண்ணிக்குவோம். இதெல்லாம் வந்து ஒரு அழகான ஒரு கர்வ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாயிண்டடாக இல்லாமல் ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்கு வந்து 6 inches எனக்கு ஃப்ரண்ட் பேக்கு, நான் அதையும் கொடுத்துக்கிறேன். 2.75 வித் 0.25 நான் வந்து விட்டு கட் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம ஸ்டிச் பண்ணி நெக் வந்து ஃபினிஷ் பண்ணுவோம்ல. ஸோ 0.25 கொடுத்து பண்ணுறேன். எனக்கு வந்து ரவுண்ட் நெக்கே போதும். இப்போ 0.25க்கு கட் பண்ண வேண்டிய இடம் வந்து ஃப்ரண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து பேக்கை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டு நெக்கை மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு தென் நான் ஆர்ம் ஹோல் அண்ட் ஃப்ரண்ட் நெக்கை டிசைட் பண்ணுவேன். எனக்கு ஃப்ரண்ட்டு நான் டைமண்ட் ஷேப் கொடுக்க போகிறேன். 5.5 inches இருந்தால் போதும் எனக்கு ஃப்ரண்ட்டு. ஸோ 5.5 inches ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணிவிட்டு
நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணிக்கிட்டா கூட ஓகே தான். அதனால இதை அப்படியே வைக்கிறேன். ஆர்ம் ஹோல் மட்டும் கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட். ஓகே, இப்போ நான் என்னுடைய சுடி மெட்டீரியலுக்கு மேலே நான் லைனிங் இப்போ லே பண்ணியிருக்கேன். கீழே வந்து டபுள் ஃபோல்டு இருக்கு, நான் இது மேலே லே பண்ணி வச்சிருக்கேன். நான் அப்படியே இதை கட் பண்ணி எடுத்துடுறேன். எப்பவுமே லைனிங் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ நான் என்னுடைய ஆக்சுவல் மெஷர்மெண்ட் எனக்கு எவ்வளோ வேணுமோ நான் அதை மெயின் ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இது ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். தென் ஹைட் ஆஃப் த ஸ்லீவ் எனக்கு இங்கே 14 inches, 1 inches கீழே மடித்து அடிக்க. கேப் ஹைட் வந்து 3 inches. எல்லா சைஸ்க்குமே 3 inches ஓகேவாக இருக்கும். கொஞ்சம் பிக்கர் சைஸாக இருந்தால் 3.5 to 4 inches வச்சுக்கலாம் கேப் ஹைட். தென் நம்ம குர்த்தி டிராஃப்ட் பண்ணோம்ல, அதில் நம்ம ஃப்ரண்ட் ஹார்மோல் பேக் ஹார்மோல் ரெண்டும் கேல்குலேட் பண்ணது 16.5. அதில் half of 16.5 is 8.25 நான் இந்த ஸ்லாண்டிங்கில் வைக்கிறேன். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் மிட் பாயிண்ட் எடுக்கணும். இதோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கணும். இந்த மிட் பாயிண்ட்லேருந்து 1/2 inch அந்த பக்கம் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கணும். இது நம்ம மிட் பாயிண்ட். அதுக்கு பக்கத்தில் ஒரு 1/2 inch மார்க்கிங் ஒன்று பண்ணுங்கள். தென் கேப் ஹைட்டில் இப்போ 3 inchesனால் அதில் 1.5 inches மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு அதோட அப்வர்ட்ஸில் ஒரு 1/2 inch மார்க் பண்ணிக்கணும். இப்போது நம்ம புதுசாக மார்க் பண்ண அந்த 2 மார்க்கிங்ஸையும் ஜாயின் பண்ணுறோம். ஒரு பாக்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போது அப்படியே நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வை அலைன் பண்ணி எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இப்போ மேலேருந்து அந்த பாக்ஸ் கிட்ட ஒரு கனெக்ட் பண்ணுறோம். அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம அங்கே ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணோம்ல அங்கே கனெக்ட் பண்ணிடுறோம். தென் இன்வர்ட்ஸ் ஆர்ம் ஹோலுக்கு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கு அந்த பாக்ஸோட மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 3/4 inch உள்ளே வரணும். ஃப்ரெஞ்ச் கர்வை வச்சு இன்வர்ட் கர்வை அப்படியே மார்க் பண்ணி எடுத்துடணும். ஃப்ரீ ஹேண்ட்லேயே நம்ம எல்லாமே மார்க் பண்ணிடலாம். இந்த கர்வ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல 5ல் 8ல் அண்ட் 12ல் அந்த ரவுண்ட் மெஷர்மெண்ட் அந்த ஸ்ட்ரெயிட் மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அந்த ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுத்து அதுலேருந்து ஒரு 1/2 inch எக்ஸ்ட்ரா. இப்போது 5 inches ஹைட் ஆஃப் த 5 inchesக்கு நம்ம 11 inches ரவுண்ட்னா 5.5 அதோட ஹாஃப் இல்லையா? அப்போது 6 inches மார்க் பண்ணிக்கணும். ஒரு 1/2 inch லூஸ்னஸ் கொடுக்கணும். அதே மாதிரி எல்லா மார்க்கிங்குமே டிவைடட் பை 2 + 1/2 inch கொடுக்கணும் ஒரு லூஸ்னஸ்க்கு. கொடுத்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லா லைன்ஸையும் அப்படியே கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு டிப் பாயிண்ட் மாதிரி இருக்குல்ல, அங்கே மட்டும் ஒரு கர்வியாக ஒரு ஜாயின் கொடுத்துடலாம். ஒரு கர்வியாக கொடுத்தா ஒரு சாஃப்ட் ஸ்மூத் ஃபினிஷ் வந்துடும் அங்கே. இப்போ ஓவராலாக நம்ம சீம் அலவன்சஸ் கொடுக்க போகிறோம். இப்போ 1.5 inches சீம் அலவன்ஸ் இந்த சைடு. மேலே 1/2 inches ஃபார் ஷோல்டரு ஜாயினிங். அவ்வளோதான். அப்படியே ஸ்லீவ்ஸ் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துடலாம் மார்க்கிங் பண்ணிவிட்டு. நம்ம வந்து சுடிதாருக்கு எப்படி நெக் ஃபினிஷ் பண்ணுவோமோ அப்படி நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த பார்டர் வந்துருந்தது. நான் 1 inchக்கு வரா மாதிரி அயன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, நான் இந்த டைமண்ட் ஷேப்பில் இந்த இடத்துல வரும்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த டர்னுங்க இருக்கு இல்லையா, இந்த பாயிண்டில் இங்கே வரும்போது ஸ்டாப் பண்ணிடுங்க. இந்த பாயிண்ட் வரும்போது ஓகே மேலேருந்து ஒரு 1/2 inch இப்படி, இதை ஒரு 1/2 inch இப்படி தூக்கி இப்படி எடுத்துங்க. இந்த கிராஸில் ஒரு ஸ்டிச் கொடுங்க. தனியாக இந்த பார்டரை எடுத்து இப்படி ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி திரும்பிடும் அதுவே. அப்புறம் அந்த ஸ்டிச் கண்டினியூ பண்ணுங்க. இப்போ மறுபடியும் இங்கே வரும்போது இந்த இடத்துல ஸ்டிச் நிறுத்திடுங்க, இந்த பாயிண்ட். ஓகே, ஸோ இங்கே
அகைன் இங்கேருந்து ஒரு 1/2 inch. ஓகே, 1/2 inch இப்படி போய் இதான் மிட் பாயிண்ட். இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இங்கே ஒரு ஸ்டிச் தனியாக எடுத்து இதை ஸ்டிச் கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்படி பண்ணிங்கன்னா இந்த பக்கம் போயிடும். அந்த ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே போய் அதே தான் இந்த பாயிண்ட். ஸோ இங்கே கொஞ்சம் மேலேருந்து கீழே உள்ள இந்த டிப்புக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ஸ்டிச். இப்படி தான் இந்த நெக் லைன் ஃபினிஷ் பண்ணணும். நான் இதை உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். இதுதான் நம்ம ஃபைனல் அவுட்புட். நெக் லைன் நான் அதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸ்லீவ்ஸ்க்கு அந்த பார்டர் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பலாசோ பேண்ட்டோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.